ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 2ஆம் தேதி சூரிய கிரகணமானது வரப்போகுது. இந்த சூரிய கிரகணத்துடைய தாக்கத்தால் சிம்மம் ராசி நேயர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சிம்மம் ராசி நேயர்கள் இந்த சூரிய கிரகணம் அன்று என்ன மாதிரி விஷயங்களை செய்யணும், என்ன மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறத முக்கியமாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த சூரிய கிரகணம் எப்போ வருகிறது, எந்த நேரத்தில் தெரியும் அப்படிங்கிறத சிம்ம ராசி நேயர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. கண்டிப்பாக சிம்ம ராசி நேயர்களுக்கு இது ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்க போகுது. இந்த ஆண்டின் 2வது சூரிய கிரகணம் அக்டோபர் 2ஆம் தேதி அன்று நிகழப்போகுது. இந்த சூரிய கிரகணமானது இந்தியா நேரப்படி பார்க்கும் பொழுது அக்டோபர் 2ஆம் தேதி இரவு 9:12 மணிக்கு தொடங்கி இரவு 3:17 மணிக்கு முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிரகணத்தின் மொத்த கால அளவு 6 to 10 நிமிடங்கள் மட்டுமே இருக்குங்க. இந்த கிரகணத்தின் போது அனுசரிக்கப்படும் சூத காலம் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லலாம். ஏன் பார்த்தீங்கன்னா, இந்த சூத கால நேரத்தில் சில வழிபாடுகளை நாம செய்யவே கூடாது. குறிப்பாக இந்த சூத காலத்தில் கடவுள்களுக்கு முன்னால் திரை போடப்பட்டிருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். அது மட்டுமின்றி இல்லாமல் சூத காலத்தில் அனைத்து கோவில்களும் வழிபாடு நிறுத்தப்பட்டு கதவுகளும் மூடப்பட்டு இருக்குங்க. ஆனால் இந்த கிரகணம் இந்தியாவை பாதிக்காது என்பதால் இந்தியாவில் சூத காலமும் பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இந்த நாளில் கர்ப்பிணி பெண்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருப்பது அவங்களுக்கு நல்லதுங்க. இந்த சூரிய கிரகணம் எப்படி ஏற்படுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, சூரியன் பூமிக்கு இடையே ஒரே நேர்கோட்டில் நிலவு வருவதால் சூரியனின் ஒளி மறைக்கப்படும் நிகழ்வு சூரிய கிரகணம் அப்படின்னே சொல்லலாம். இந்த சூரிய கிரகணம் அன்று சிம்ம ராசி நேயர்கள் என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இந்த கிரகண நேரத்தில் முதல்ல சமையல் செய்யவே கூடாது. முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் சாப்பிடவே கூடாதுங்க. அதே போல தண்ணீர் அருந்த கூடாது, நகம் கிள்ள கூடாது. கிரகண கதிர்கள் தாக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா நீங்க சமைத்து வைத்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்களில் தர்பை புல்லை போட்டு வைப்பது ரொம்பவே நல்லதுங்க. ஏன் பார்த்தீங்கன்னா இதனால கிரகணத்துடைய தாக்கம் அதில் ஏற்படாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கிரகண நேரத்தின் போது எதுவுமே சாப்பிடவே கூடாது. கிரகணம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக நீங்க சாப்பிட்டு கொள்ளலாம். கிரகணம் முடியும் போது தர்ப்பணம் செய்வது மிகவும் உங்களுக்கு புண்ணியத்தையும் மனோபலத்தையும் தரும் அப்படின்னு சொல்லலாம். கர்ப்பிணி பெண்கள் வீட்டிற்குள் இந்த நேரத்தில் பாதுகாப்பாக இருப்பது உங்களுக்கு பல வகையிலும் நல்லது. கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் யாரும் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வராமல் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க. அதே போல சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தின் போது என்ன விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிறதை பார்க்கலாம். கிரகண நேரத்தில் யாகசாலை அமைத்து ஹோமங்கள் செய்வது உங்களுக்கு பல வகையில பலன் தரும் அப்படின்னு சொல்லலாம். கிரகணத்தின் போது ஜபம், தியானம் இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்க கண்டிப்பா செய்யலாங்க. அதே போல இந்த சூரிய கிரகண நேரத்தில் சிவ புராணம், விஷ்ணு சகஸ்ர நாமம் இந்த மாதிரி புராணங்களையும் நீங்க சொல்லலாம். அதே போல இந்த சூரிய கிரகண நேரத்தில் அரிசி, நல்லெண்ணெய் இந்த மாதிரி பொருட்களை தானம் தருவது மிகுந்த பலனையும் புண்ணியத்தையும் தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சூரிய கிரகணம் எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஐரோப்பா, கிழக்கு ஆசியா, ஆஸ்திரேலியா, தென் அமெரிக்கா இந்த பகுதிகளில் தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியா நேரப்படி இந்த சூரிய கிரகணம் இரவு நேரத்தில் தோன்றுவதால் இந்தியாவில் இது தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சூரிய கிரகணம் எப்போ வரப்போகுது, இதனால என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது, செய்யணும் அப்படிங்கிறத சிம்ம ராசி நேயர்கள் தெரிந்திருப்பீங்க. இந்த சூரிய கிரகணத்தோட தாக்கத்தால் சிம்ம ராசி நேயர்களுக்கு அவங்க வாழ்க்கையிலையும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த சூரிய கிரகணத்துடைய தாக்கத்தால் சிம்மம் ராசி நேயர்களுக்கு பார்க்கும் பொழுது
நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றிகரமாக முடியலாம். காரியங்களில் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கலாம். இந்த சூரிய கிரகணத்துடைய தாக்கத்தால் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த விஷயம் இழுபறியாகி உங்களுக்கு முடியலாம். எதிரிகளால் உங்களுக்கு இடையூறுகள் ஏற்பட்டாலும் சாமர்த்தியமாக அதை அனைத்துமே முறியடிக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு இருக்க போகுது. இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் பார்த்தீங்கன்னா உறவினர்கள் மற்றும் மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக உங்களுடைய குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். பொறுமையாக கடைபிடிக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே அவசியம். இந்த நேரத்தில் உங்களுடைய குடும்பத்தில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா நீங்கள் அனுசரித்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே சிலர் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி செய்வார்கள். அதனால கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. அதே போல ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அனுசரித்து செல்வதும் உங்களுக்கு பல வகையில நன்மையை ஏற்படுத்தலாம். உறவினர்களுடைய வருகையால் செலவுகள் அதிகரிக்கும். அவர்களுடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படும் கூடலாம். இதனால உங்களுக்கு பொறுமை கடைபிடிப்பது ரொம்பவே நல்லதுங்க. வழக்குகளில் அவசரம் காட்டவே கூடாது. இளைய சகோதரர்கள் செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாம். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். சிம்ம ராசி நேயர்களுக்கு அவங்களுடைய அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கலாம். சக பணியாளர்களிடம் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது. அதே போல உங்களுடைய அதிகாரிகளை அணுகும் போது பொறுமையை கடைபிடிக்கவும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும். எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் உங்களுக்கு அனுகூலமாக முடிவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடனுதவி கிடைக்கலாம். சக வியாபாரிகளால் ஏற்படும் போட்டிகளை அனைத்துமே முறியடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். சிம்ம ராசியில இருக்கக்கூடிய குடும்ப நிர்வாகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த சூரிய கிரகணத்துடைய தாக்கத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாட்களா இந்த நாள் அமையலாம். தேவையான பணம் உங்க கையில் இருப்பதால் அனைத்து செலவுகளையும் சமாளித்து வருவீர்கள். இந்த நேரத்தில் பெண்களுக்கு பண ரீதியா எந்தவித பிரச்சனையும் ஏற்படாமல் தவிர்க்கலாம். உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு உற்சாகம் தருவதாக அமையலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரலாம். இந்த நேரத்தில் பெண்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல நாளா இந்த நாள் இருக்க போகுது. நீங்க என்னதான் உங்களுக்கு பல வகையில பிரச்சனை இருந்தாலும் பண ரீதியா உங்க வாழ்க்கையில எந்த வித பிரச்சனையும் இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் ஏற்படாது. அதனால ஒவ்வொரு குடும்பத்தையும் நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரகணத்துடைய தாக்கம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தாக்கமா கண்டிப்பா அமையலாம். அதாவது சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாமல் மகிழ்ச்சியான நாளா உங்களுக்கு அமையலாம். உங்க வாழ்க்கையில நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாளா இந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க. அதனால பெண்கள் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க எது ஆசைப்பட்டாலும் அது அனைத்துமே நிறைவேற்றி கொள்ளலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த சூரிய கிரகணத்துடைய தாக்கத்தால் சிம்ம ராசி நேர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு, அவங்க வாழ்க்கையில் தலையெழுத்து எப்படி மாறியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. அதே போல் இந்த சூரிய கிரகணம் எப்போ வரப்போது, எந்த நேரத்தில் வரும், இந்தியாவில் இது தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற தகவலையும் இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.